சென்னை திருவல்லிக்கேணியில் கூட்டம் அலைமோதுவதால் பவுன்சர்கள் பாதுகாப்புடன் பிரியாணி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் செல்வகுமார். விவரங்கள். ரம்ஜானும் பிரியாணியும் வெவ்வேறானவை அல்ல, இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்தவை என்பது காலம் காலமாக இருந்து வரக்கூடிய மரபு. அந்த வகையில் பசித்தி அணைக்க வேண்டும், அனைவருக்கும் பரிமாறி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதே நபிகள் நாயகத்தினுடைய கோட்பாடு. அந்த கோட்பாட்டை பின்பற்றி இஸ்லாமியர்கள் பிரியாணி அனைவருக்கும் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவிப்பது வழக்கம். எனவே ஜாதி, மதம், இனம், மொழிகளை கடந்து அனைவரும் பிரியாணி வழங்கி இந்த பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். இதன் காரணமாக ஹோட்டல்களில் பிரியாணி விற்பனை களை கட்டி இருக்கிறது. எனவே பிரியாணியை தேடி வந்த கூட்டம் காலை 11 மணியில் இருந்தே அதிக அளவில் சென்னையின் பல்வேறு இடங்களில் குவிந்ததால் ஹோட்டல்களில் பிரியாணி தட்டுப்பாடு நிலவி வருகிறது. நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து வாங்கக்கூடிய சூழலும் நிலவி வருகிறது. அதிலும் இந்த ஆண்டு ஒரு புதுமையான விஷயமாக பிரியாணி விற்பனை செய்யக்கூடிய ஹோட்டல்களில் தனியார் பாதுகாவலர்கள், அதாவது பவுன்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல், கூட்ட நெரிசல் இல்லாமல், ஒருவருக்கொருவர் தள்ளுமுள்ளு இல்லாமல் பிரியாணியை வாங்கி செல்வதற்காக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே ஒட்டுமொத்தமாக சென்னையில் பிரியாணி என்பது தற்போதைய நிலவரப்படி தட்டுப்பாடு நிலவி வரக்கூடிய ஒரு காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை திருவல்லிக்கேணி, தியாகராய நகர், அண்ணா நகர், கோயம்பேடு போன்ற பல பகுதிகளிலும் இது போன்று தனியார் பவுன்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே பிரியாணி என்பது இந்தியாவிலேயே அதிகம் விற்பனையாகி இருக்கக்கூடிய உணவு பட்டியலில் இதுதான் முதலிடம் பிடித்திருக்கிறது. எனவே நாளுக்கு நாள் பிரியாணி மோகம் அதிகரித்து வரும் சூழலில் இன்றைய ரம்ஜான் பண்டிகைக்கு பிரியாணி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது. நன்றி செல்வகுமார் விவரங்களுக்கு.